அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். பங்குனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். வியூகங்கள் மூலம் வெற்றிகளை வழங்கக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பெருக்கும். கடும் பகைவர்களையும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில மகர ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மகர ராசி அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். சில அன்பர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட இழக்க நேரிடும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். பெண்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஏப்ரல் மாதத்தில் 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகள் வருகின்றது. மகர ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் உண்டாகும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். பங்குனி மாதத்திற்கான சுப தினங்களாக மார்ச் மாதத்தில் 17, 18, 19, 20, 21, 24, 25, 29 மற்றும் 30ஆம் தேதிகளும், ஏப்ரல் மாதத்தில் 4, 5, 6, 7 மற்றும் 13ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள பங்குனி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். பங்குனி மாதத்திற்கு 2ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 3ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 17ஆம் தேதி திங்கட்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 17ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 31ஆம் தேதி திங்கட்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 21ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 24ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 7ஆம் தேதி திங்கட்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 9ஆம் தேதி புதன் கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 28ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுப முகூர்த்த தினங்களாக வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மார்ச் மாதம் 17ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மார்ச் மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஏப்ரல் மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. பங்குனி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான்
மீனராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மார்ச் மாதம் 18ஆம் தேதி பகல் வரை மீனராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.